வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, சிரமம் பார்க்காமல் உழைத்தால்தான் உன் கனவுகளை உன்னால் அடைய முடியும். பாருங்களேன், இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் நடந்து போகிறாங்க. இதில் ஒரு சின்ன கீமா இருக்குது, ரெண்டுக்கும் இடையில் சின்ன கீமா இருக்குது. அதுலேயும் நடந்து போய் அந்த பகுதிக்கு போகிறாங்க. இது கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். அவங்களே முன்னேற போகிறாங்க. அவங்க ஜெயிச்சா வாழ்க்கையில் அவங்களே முன்னேற போகிறாங்க. யார் கடுமையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்போ கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி பெற்றுவதன் மூலம் வாழ்க்கை மேன்மை அடையும். அதனால் என்ன சொல்கிறாங்க, சிரமமே பார்க்கக்கூடாது. உழைக்கிறதுக்கெல்லாம் சிரமமே கூடாது. நான் எப்பயும் போல் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வேலையை கரெக்டாக பண்ணோம்னாக்க கடவுள் நம்மளை எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். நான் எப்பவுமே எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறது அதான். உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பெற்றோர்களுக்காகவோ அல்லது உங்களுடைய ஆசிரியர்களுக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் உழைக்கிறீங்களா, அந்த உழைப்பு உங்களுக்காகவே இருக்கும். அதை சிரமம் பார்க்காமல் நீங்கள் உழைக்க வேண்டும். உங்கள் கனவுகளை உன்னால் அடைய முடியும். என்ன சொல்கிறாங்க, சிரமம் பார்க்காம நீங்கள் உழைச்சிங்கனாக்க உங்கள் கனவுகளை உங்களால் அடைய முடியும். இது 100க்கு 100 உண்மையான பொன்மொழி. எப்படி அப்படின்னா, நாங்கள் படிக்கும்போது இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கும் போதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு சிரமப்படுவோம். எப்படின்னா, பண விஷயத்தில் சிரமப்படுவோம், படிக்கிற இடத்துல சிரமப்படுவோம், புக்கு வாங்குறதுக்கு சிரமப்படுவோம். இந்த மாதிரி சோர்சஸ், அந்த புக்கு வரக்கூடிய சோர்சஸ் நம்மளுக்கு கிடைக்காது. பண விஷயத்தில் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படித்தோம். அப்போது இது சிரமமே இருந்தாலும், ஆனால் படிக்கும்போது படிப்புக்காக நிறையா படிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் எதுவும் திங்க் பண்ணவே கிடையாது. நம்ம படிக்கணும், படித்து வேலையை வாங்கணும், வேறு எந்த திங்கிங் இருக்காது. அப்போது நாங்கள் சிரமம் பார்க்காமல் படிக்கும்போது தான், கண்டிப்பாக கஷ்டம்லாம் இருக்கும். அது ஏகப்பட்ட கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம் நிறையா இருக்குது. அந்த கஷ்டம்லாம் இருந்தாலும் நாங்கள் படிக்கிறதுக்கு எந்த சிரமமும் பட மாட்டோம். என்னது, கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, நம்ம இவ்வளோ படிக்கிறோமே அப்படியுமே எதுவுமே செய்ய மாட்டோம். எங்களுடைய படிப்பை 100% பெர்ஃபெக்டாக போய்கிட்டே இருக்கும். அதனால தான் எங்களுடைய கனவு நினைவானது. சொல்கிறாங்க இல்லையா, உன் கனவுகளை உன்னால் அடைய முடியும். அப்போ எங்களுடைய கனவு என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும், அதன் மூலயமா எங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அளவில் ஆகணும் அப்படின்னு நினச்சோம். சிரமம் பார்க்காமல் படித்தோம். எங்கள் கனவுகளை நினைவாக்கணும். அப்போ உங்கள் கனவுகளை நினைவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க, சிரமம் பார்க்காமல் உழைத்தால்தான் உங்கள் கனவுகளை உங்களால் அடைய முடியும். அருமையான பொன்மொழி. நண்பர்களே, நீ சிரமப்பட்டு படிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு படித்தாலும், சிரமப்பட்டு படித்தாலும், அந்த சிரமத்தை நீங்கள் நாங்கள் சிரமப்பட்டு படிக்கிறேன்னு நினைக்காம, இது தன்னுடைய வேலை, நாம் இப்படி படித்தா தான் வேலை வாங்க முடியும், அந்த மாதிரி உங்களை மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சிரமப்பட்டு படிக்கிறது உங்களுக்கு ஒரு மென்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் சிரமப்பட்டு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கனவு நினைவாகும். அதனால தான் சொல்கிறாங்க, சிரமம் பார்க்காமல் உழைத்தால்தான் உன் கனவுகளை உன்னால் அடைய முடியும் என்பது 100க்கு 100 உண்மை. நண்பர்களே, உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் சிரமம் பார்க்காமல் படித்தால் உங்கள் கனவு நினைவாகும். நன்றி நண்பர்களே. மறந்தனால் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.